சண்டே மார்னிங் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு லீவுன்றதுனால இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக தான் எழுந்திரிச்சோம். மற்ற நாள் மாதிரி அறக்க பறக்க எழுந்திரிக்கலை. ஒரு 7:15க்கு தான் இன்னைக்கு டேவே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் பால் வரதுனால, இல்லைன்னா கண்டிப்பாக தூங்கியிருப்போம். எழுந்திரிச்சு பார்க்கும்போது நான் லைட்டாக மழை பெஞ்சு இருந்த மாதிரி அழகாக இருந்தது. பூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேல் பாலும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பாப்பாவுக்கும் பால் காய்ச்சிட்டு அப்புறம் எங்களுக்கும் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே டீ போட்டுட்டு 2 பேரையும் எழுப்புனா எழுந்திரிக்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம மட்டும் ரிலாக்ஸாக டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தானே பொறுமையாக வேலை பார்க்கலான்னு சொல்லி வியூவெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே டீ குடிச்சிட்டு இருந்தேன். சரி, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அம்மா கொடுத்த அரிசி மாவு இருந்தது. சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதையே நம்ம யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதில் இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே மாமா ஃபோன் பண்ணி அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். சரி, அப்படியே போயிட்டு அத்தையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அப்படியே வியூலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு சைடு பார்த்தா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் வெயில். இப்படியே தான் போச்சு. நாங்களும் சரி அப்படியே பார்த்துட்டு அழகாக இருந்தோடனே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இடியாப்பம் மாவை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, அத்தை வீட்டில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு கிளம்ப தான் கரெக்டாக இருந்தது. அதனால நான் பாப்பா இவங்க எல்லாருமே வேகமாக கிளம்பி போயிட்டு இருந்தோம். மழை பெஞ்சதுனால பார்க்க வியூ நல்லா இருந்தது. இதில் உக்கடம் அந்த ஏரி வேற சூப்பராக ஓரளவுக்கு மேலே வந்துருச்சு. அப்படியே மழை பெஞ்சு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் சரிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல இடியாப்பம் தான் சுட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு எதுவுமே சைடிஷ் நான் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபோன் பண்ணதுனால நான் தேங்காய் பால் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் அத்தை வீட்டில் வச்சுருந்த சாம்பார் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது, காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு மதியம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் காய் ஷார்ட்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.